வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்எஸ் யூடியூப் சேனல். மக்களே எங்கே பார்த்தீங்கன்னா பன்றி கறி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. அண்ணன் கடைக்கு வந்துட்டு அண்ணன் கரை வெட்டிகிட்டு இருக்காங்க. பட் எப்படி சமையல் செய்கிறாங்கன்னு வந்து பார்த்துடலாம். அதாவது நம்ம தனியாக எடுத்து வீட்டில் செஞ்சாலே அப்படி டேஸ்ட் வரும். பட் கடையில் செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே போய் அண்ணாட்ட போய் கேட்டுடலாம் வாங்க. அண்ணா வணக்கண்ணா. உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி கறி செய்வோம்னா எல்லாமே எடுத்து போட்டுடலாண்ணா. கறி வெட்டுறது பார்த்துடலாமாண்ணா. மக்களே வாங்க உள்ளே வந்து அண்ணா எப்படி கறி வெட்டுறாருன்னு கொண்டு எல்லாம் பார்த்துடலாம். ஏன்னா கறி எப்பவுமே நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் எடுப்போம். டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக நம்மகிட்ட குட்டி இருக்குங்க. ஓகேண்ணா. ஃப்ரெஷ்ஷாக நம்ம டெய்லி இப்போ எப்படின்னா இப்போ நீங்களே வளர்த்தி எல்லாமே எடுக்கிறதாங்கண்ணா? வளர்த்துறவங்கள்ட்ட வாங்கின வந்து நம்ம குட்டி நம்ம ஃபார்மில் வச்சு. ஓகேண்ணா. இப்போ கடை எத்தனை வருஷமாக இருக்குன்னா நீங்களும் போயிட்டுருக்குங்கண்ணா எல்லாமே சொல்லிடுறேங்க. வந்து தாத்தா பாட்டிலாம் வச்சுருந்தாங்க, அப்பா வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் நான் வச்சுருக்கேன். ஓகேண்ணா. 3 தலைமுறையாக இருக்குது. ஓகேண்ணா. மக்களே கறி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நீங்களே அப்படியே லைவ்லேயே பார்த்துருங்க. அப்படியே கறி ஒவ்வொன்றும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. வெட்டுற விதமே பக்குவமாக இருக்குது. அண்ணா கை பக்குவமே வேறு மாதிரி இருக்குது. அண்ணா அப்படியே வீட்டில் ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் அப்படியே சொல்லிடுங்க. என் பேர் அரவிந்த். ஓகேண்ணா. அப்படியே அற்புதமாக வெட்டிகிட்டு இருக்காங்க. மக்களே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கறியோட டேஸ்ட்டு பன்றி கறின்னு சொன்னாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சதைன்னா வெட்டுறீங்க. சதை ஒரு டேஸ்ட் இருக்கும், வாரோட டேஸ்ட். வார்னா வேறு எதுவுமே இல்லைங்க. வார்னா பெருக்கு பார்த்தீங்களா, இதுதாங்க பன்றியோட தோல் தான் வந்து வார். இப்போ அண்ணன் வெட்டுறது வந்துட்டு இப்போ சதை அப்படியே வெட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே மக்களே அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ கறி வெட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா செட்டாக சமையலுக்குள்ளே போயிடலாம். அண்ணனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு 20 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் வெட்டிட்டு இருக்காங்களாமா. ஆனால் இப்போ குட்டியெல்லாம் எங்கேன்னா இருந்து இப்போ வாங்கிட்டு வரீங்கன்னா? குட்டியெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க, ரொம்ப ரேராக தான் போயிடுச்சு. குட்டிலாம் அதிகமாக இப்போ யாரும் வளர்க்குறது இல்லை. ஓகேண்ணா. இந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்கிற பக்கம் தெரிஞ்ச பக்கம் வாங்கி. ஓகே. இப்போ நீங்களே வந்துட்டு எல்லாமே வளர்த்து வாங்கி தருவோம். வாங்கி தருவோம், வளர்த்து நாங்களே கூட வாங்கிக்குவோம். ஓகே. ஒரு குட்டி எப்படின்னா 10,000 கிட்ட, சின்ன குட்டி அந்த ரேட்டுக்கு போகுது. ஓகே. இப்போ நீங்களே வந்து வளர்த்தி தரனாலும் வளர்த்து தந்துக்கலாம். ஏங்கண்ணா வளர்த்துற குட்டி வாங்கிட்டு போய் அவங்களே வளர்த்து மறுபடியும் சேல்ஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேண்ணா. இல்லை இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா கறி வெட்டி முடிச்சிட்டாப்பில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அண்ணன் வெட்டிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக சமையலுக்குள்ளே போகிறது தான். அண்ணன் குழந்தை ஈரல் வெட்டிகிட்டு இருக்கிறாப்புல. இதுதாங்க நான் சொன்னேன் இல்லைங்க வாருண்ணா, இதுதாங்க வார், பன்னியோட வார். அதாவது வந்துட்டு தோல் தான் அப்படி இருக்கும். அது நீங்கள் சாப்பிடாம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கேக்கு மாதிரி இருக்குங்க. நீங்கள் சாப்பிடாம இந்த சமைச்சு செய்யும்போது சாப்பிடும்போது அப்படியே கேக்கு மாதிரி இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது வார் தனியாக டேஸ்ட் இருக்கும், சதை தனியாக டேஸ்ட் இருக்கும். அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வெட்டி இதில் போட்டுருவாப்புல, என்னோட வெட்டி போட்டாப்புல. இப்போ அண்ணா இப்போ எத்தனை கிலோ வரைக்கும் வெட்டி போட்டிருப்பீங்கண்ணா? அதில் ஒரு 10 கிலோ வரைக்கும். அண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ 10 கிலோ வரைக்கும் வெட்டி போட்டாப்புலன்னா எவ்வளோண்ணா வெட்டணும்? இன்னொரு அவ்வளோதான், 2 கிலோ வெட்டணும். 2 கிலோ வெட்டணும். ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே காலையில் வெட்டி அப்படியே கொண்டு வந்தால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ 10 மணி ஆகி போச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஆனால் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணி வெட்டுறாங்க. ஆனால் அப்போவே அண்ணா குட்டி வந்துட்டு அப்போவே குட்டி வெட்டி அப்போவே எல்லாம் அறுத்து எல்லாமே பண்ணிக்கிறாங்க. இங்கே எல்லாம் கறி இருக்குது பாருங்கள். எவ்வளோண்ணா வேணும்? அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டிருக்கும்போது அண்ணா கஸ்டமர் ஒருத்தர் வந்தாப்புல, அண்ணாக்கு வெட்டிகிட்டு இருக்காப்புல. அண்ணாக்கு எவ்வளோண்ணா வெட்டிகிட்டு இருக்கீங்க? ஒரு 1/2 கிலோ வேணும்ண்ணா. ஓகேண்ணா. அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வேணாலும் எனக்கு சின்ன வெட்டி வேணாலும் வெட்டி கொடுப்போம். ஓகே. கறியாக வேணாலும் வாராங்க. ஓகே. வெட்டி கொடுத்துறோம், எலும்பு இல்லாமல் வெட்டி. அந்த ஒரு பீஸ் எடுத்து காமிச்சிருங்கண்ணா. அப்படியே வார் எல்லாமே தனித்தனி எடுத்துக்கலாம். எல்லாமே எப்படி வேணுமோ அப்படி கறி பீஸாக வேணாலும் வெட்டி கொடுப்போம். ஓகேங்கண்ணா. எதுவும் எல்லாம் வார் எல்லாம் இது வார் கறி எல்லாம் கலந்த மாதிரி எலும்பு எல்லாம். எதுங்கண்ணா வார்? இது தான் வாருங்களா? இது வார். ஓகேங்கண்ணா. எப்படி வேணுமோ வெட்டி கொடுப்போம். ஓகேங்கண்ணா. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்துட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்க சின்னதாக கேட்பாங்க, ஒவ்வொருத்தங்க பெருசாக கேட்பாங்களே. அப்போ அண்ணனுக்கு வந்து சின்னதாக வேணும் காட்டி அண்ணனுக்கு வந்து இப்போ சின்னதாக வெட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்துட்டு சதை வெட்டிகிட்டு இருக்காப்புல.
ஓகே, ஃபைனலாக வந்துட்டு அண்ணன் வெட்டி முடிச்சிட்டாப்புல. இது வச்சுருக்கீங்களா, அது தானே அப்படியே சொல்லிடுங்கண்ணா. இது குடலுங்கண்ணா. ஓகே, நம்ம எடுத்து காமிச்சிருங்கண்ணா அப்படியே. இது குடல். ஓகேங்கண்ணா. நீளமான குடல், சிறுகுடலுங்கண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. இது வந்து சுத்து கொழுப்பு, உடம்புக்கு ஃபைல்ஸ்க்குலாம் இதான் சாப்பிட சொல்லுவாங்க. ஓ, அதுங்களா? அது கொஞ்சம் காமிச்சிருங்கண்ணா கேமராவில். ரொம்ப ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இதானது நல்லா உடம்பு குளிர்ச்சி நல்லா தரும். ஓகே ஓகே ஓகேங்க. இதில் தான் நெய், பண்ணியோட நெய்லாம் எடுக்கிறாங்க. அப்படிங்களாண்ணா? ஓகேண்ணா ஓகேண்ணா. பண்ணி மாட்டுக்கு கோழிக்கெல்லாம் நோயெல்லாம் வருது இல்லைங்க. ஆமாம் ஆமாங்க. இல்லை எடுத்து கொடுத்தா நோய் குளிர்ச்சியாக உடம்புக்கெல்லாம் ஹீட் வராது, நல்லா ஆடு மாடெல்லாம் நீட்டாக இருக்கும். ஓகே ஓகே. இதுதான் சுத்து கொழுப்பு. மக்களே பாருங்கள், பைல்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்லாமாம்மா. இது எல்லாமே வந்துட்டு நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் கழுவி வச்சு எல்லாமே நீட்டாக அப்படியே நீங்களே லைவ்லாம் பார்க்குறீங்க, எல்லாமே நீட்டாக இருக்குது. ஆனால் அப்படியே எடுத்து மட்டும் காமிச்சிருங்கண்ணா. பாருங்கள், அப்படியே ஒரு இதுலேயும் வாடலை, அப்படியே நீட்டாகவே இருக்குது. ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கும். அதை பாருங்கள், அப்படியே பார்த்துங்க, லைவ்லேயே அப்படியே பார்த்துங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ சுத்து கொழுப்பு, குடல் எல்லாமே போட்டு மஞ்சத்தூள் போட்டு க்ளீனாக எல்லாமே க்ளீனாக வந்துட்டு எல்லாம் கழுவி வச்சுட்டாங்க. நீங்களே வந்து பாருங்கள், ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்படியே சுத்தமாக ரொம்ப வந்துட்டு க்ளீனாக கழுவி வச்சுருக்காங்க மக்களே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஓகே ஓகேண்ணா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஓகே ஓகேண்ணா. கேஎஸ்ஆர் காலேஜில் படித்தேன். ஓகே, கேஎஸ்ஆரில் தான் படிச்சிங்களா? வந்து அங்கே திருச்செங்கோட. ஓகே ஓகே ஓகேண்ணா. முடிச்சு 3 வருஷம் ஆச்சு. ஓகே ஓகேண்ணா. காலேஜுக்கு அப்புறம் கரெக்டாக கொரோனா வந்துச்சு. ஓகே ஓகேண்ணா. கொரோனா டைமில் கறி விற்றுட்டாங்க. ஓ, நீங்கள் கொரோனா டைமில் அந்த ஃபீல்டு பண்ணங்காட்டி இங்கே அப்படி ஸ்டார்ட் பண்ணங்காட்டி இப்போ இன்னமே வளர்ந்துட்டு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் வாங்கி கறி விற்க ஆரம்பிச்சேன். ஓகே ஓகேண்ணா. கறி பச்சை கறியாகவும் வறுவலாகவும். ஓகே ஓகே ஓகேண்ணா. ஃபீல்டு பிடிச்சிருக்கு, அதனால இதையே நான் ஃபீல்டு பிடிச்சிருக்கு. ஓகேண்ணா. நீங்கள் விருப்பப்பட்டு தான் அந்த இதுக்குள்ளே வந்துட்டீங்க. விருப்பப்பட்டு தான் ஓகே ஓகேண்ணா. பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், கரெக்டாக பண்ணலாம், கரெக்டாக பண்ணால் நல்லா இருக்கலாம்ன்ற மாதிரி இது பண்ணுறேன். ஓகே ஓகேண்ணா. அண்ணன் பாருங்க, கேஎஸ்ஆர் காலேஜில் அண்ணன் படித்து முடிச்சுட்டு மெக்கானிக் படித்து முடிச்சிருக்காங்க. படித்த வேலைக்கு தான் போகணும் இல்லை. இப்போ ஆக்சுவலாக நானே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் தான் படித்து முடித்தேன், சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊருக்கே வந்தாச்சு, ஈரோடு சைட்லேயே வந்துட்டேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ பன்றிக்கறி வந்து வச்சு கடை நடத்திட்டு இருக்காங்க. நான் நிறைய டைம் வந்துட்டு அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டில் இருக்கும். பட் நம்ம வீட்டில் செய்யறதுக்கும் கடையில் செய்யறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. பட் நான் அண்ணன் பக்கம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, அவ்வளோ அருமையாக இருக்குங்க அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் டெய்லி செய்யலாம் சாப்பிட்றேன், ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அவ்வளோ அருமையாக இருக்குது மக்கள்ஸ். நீங்கள் ஒரு டைம் அரசூரில் வந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க. ஆனால் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்கண்ணா. அரசூர் வந்து நாகமலை கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே. ஓகே ஓகேங்கண்ணா. இன்னும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அண்ணா பார்த்தீங்கன்னா அடுத்தது இஞ்சி பூண்டு போடுறாங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி போடுறாங்க. நல்லா கிரேவி கிடைக்கும். ஓகே ஓகே ஓகேண்ணா. டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு தான் பண்ணிக்க டேஸ்ட். ஓகே ஓகே ஓகேண்ணா. நீட்டாக பூண்டு இஞ்சி வாங்கி நீட்டாக அரைச்சி தான் போடுறீங்க. ஓகே ஓகேண்ணா. குட்டி போட்டால் கூட இப்போ இதுக்கு எவ்வளோண்ணா போடலாம்? இஞ்சி பூண்டை ஒரு கிலோ போடுறீங்க, இப்போ எவ்வளோண்ணா போடலாம்? ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. 1/4 கிலோ அளவுக்கு போடணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா பூண்டு இஞ்சி தான் டேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகேண்ணா. நாங்கள் எப்பயுமே இஞ்சி பூண்டு அதிகமாக போடுவோம். ஓகே ஓகே ஓகேண்ணா. ஓகே, இப்போ எல்லாமே ஃபைனலாக எல்லாமே போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துட்டு இப்போ மசாலா போடுறாங்க. ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு நாமளே அரைச்சதாங்கண்ணா. நம்மளே கடையில் ரெடி பண்ணி நீங்களே எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் அரைச்சது. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. நீங்கள் கடையில் வாங்குறதில்ல? நீங்கள் இல்லை கடையில் வாங்குறது, நம்மளே லோனு யூஸ் பண்ணி மிளகாத்தூள், சாம்பார் தூள், கறி மட்டன். ஓகே ஓகேண்ணா. அரைச்சிக்கிறது. ஓகே ஓகேண்ணா. மக்களே பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்களே வந்துட்டு எல்லாமே அரைச்சி தான் வச்சுருக்காங்க. பரவாயில்ல மக்கள்ஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இவங்களே வந்துட்டு இவங்களே வந்து அரைச்சி எல்லாம் பண்ணுறாங்க மக்களே. ஃபஸ்ட்டு என்ன போடணும்? ஃபஸ்ட்டு லைட்டாக மிளகாத்தூள் 2 ஸ்பூன். ஓகே ஓகேண்ணா. 2 ஸ்பூன்ண்ணா. ஓகே. கறி மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன். கறி மசாலா 1.5 ஸ்பூன். ஓகேண்ணா. அடுத்துண்ணா மட்டன் மசாலா 1.5 ஸ்பூன். 1.5 ஸ்பூன். சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். ஓகே ஓகேண்ணா. ஃபைனலாக வந்துட்டு உள்ளே போட்டாச்சு. ஒன்றும் தெரியல மக்களே. இப்போ தான் மக்கள்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறமே அந்த வாசமே வருது. இல்லைன்னா வாசமே வருது மக்களே.
இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் வாசனை வரல மக்கள்ஸ். இப்போ போட்டோன்னே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே வாசனை கும்முன்னு தூக்குது மக்கள்ஸ். போய் ஒன்றும் தெரில உங்களுக்கு. அந்த கலரே பாருங்களேன், ஒரு கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு, நேரமாக இருக்குது பாருங்க. ஆமாம் ஆமாண்ணா, ஆமாம் ஆமாண்ணா, நேரம் மாறி இருக்கீங்க அண்ணன் பாருங்க மக்கள்ஸ். லைட்டாக பிளட் ஊற்றணும் குழம்பு. பிளட்டு ஊற்றணும். ஓகே, நான் கொஞ்சம் காமிச்சிடுறேண்ணா. பிளட்டு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பிளட் ஊற்றாமே ரெடி பண்ணுவோம். ஓகே 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 ஓகேண்ணா. நாங்கள் கறிக்கு கொஞ்சம் ஊற்றுவோம், எப்பயும் ஊற்றுங்க. ஓகே ஓகேண்ணா. அந்த டேஸ்ட் கொடுக்கும் ஏன்னா பிளட்டு தான் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிளட்டு ஊற்றிட்டாங்க. ஃபைனலாக வந்துட்டு எல்லாமே போட்டு முடிச்சு ஃபைனலாக வந்துட்டு பிளட்டு ஊற்றிட்டாங்க மக்கள்ஸ். மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க கொதிக்க இருக்குது மக்கள்ஸ். அவ்வளோ அருமையாக இருக்குது மக்கள்ஸ். அப்படியே வாசனைலாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு தூக்குது அப்படியே. போட்டாச்சுங்க, இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுட சுட எடுத்து வாய்க்குள்ள போடலாமா இருக்குது மக்கள்ஸ். இது வந்து நடக்கல போடுறது கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்காங்க. அப்படிங்களா? நடக்கல நம்மளே வாங்கி நீங்களே வாங்கிட்டு வரைச்சிக்கிறீங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். சூப்பர். ஓகே ஓகே ஓகேண்ணா. நடக்கல பொட்டுக்கல்ல கடலப்பருப்புலாம் அரைச்சது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே ஓகேண்ணா. கொஞ்சம் தண்ணீருக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாயிரும், ஃப்ரை ஆகிற மாதிரி. குழம்புக்கு நல்லா சூடாக இருக்கும்போது இட்லிக்கு நல்லா தொட்டு சாப்பிட்டா கிரேவி மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இல்லை அவங்க எதுக்கு இப்போ அது என்னென்னா நிலக்கடலை அதுக்கு அந்த இதுக்கு போட்டாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் இழுத்துக்குமாமா, கிரேவி மாதிரி ஆகுமாமா. அதுக்கோசரம் வந்துட்டு நிலக்கடலை அந்த இது போட்டிருக்காங்க. வருமா மக்கள்ஸ். ஆனால் ஒவ்வொன்றும் கிராமத்து ஸ்டைல்னால் பார்த்தீங்கன்னா எங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை மக்கள்ஸ். அவ்வளோ அருமையாக செய்கிறாங்க. அடுத்து ஆனால் அது என்னதுங்கண்ணா கிளையோருக்கு நீங்கள் தனி வச்சுருப்பீங்களாங்கண்ணா? பனைமட்டைங்களா? ஓகே ஓகேங்கண்ணா. பனைமட்டையிலே வந்து அப்படியே வெட்டி வச்சுக்கிறீங்க. அதுக்கு டேஸ்ட். ஓகே ஓகே ஓகேண்ணா. மக்களே நம்மளாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரண்ட்டை யூஸ் பண்ணுவோம். எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா பனைமட்டை யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் கிராமனாவே இல்லை அப்படி தானே. சூப்பர் மக்கள்ஸ். மக்களே அப்படியே நாக்கு எச்ச ஊறுது. இப்போயே பார்த்தீங்கன்னா சுட்ட சுட்ட எடுத்து சாப்பிடலாம் போல் இருக்குது. பாருங்க மக்களே கறியோட பக்குவம். ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதான். நான் ஒரு 5 நிமிஷம் மக்களே. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த வாரெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி இருக்குது. நீங்கள் சாப்பிடாம பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மக்கள்ஸ், அப்படியே கேக்கு மாதிரி இருக்கும் மக்களே. அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அண்ணன் பார்த்தீங்கன்னா நல்லா வேற வச்சு கொழுந்துட்டு எரி விட்றாப்புல. பெரிய கட்டையான ஸ்டாப்பில். ஏங்கண்ணா இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்குங்காட்டி உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியுது ஏன்னா? ஓகே ஓகே ஓகேண்ணா. என்னண்ணா இதுக்கு நீ ரகசிக்க வச்சுருக்கீங்களா? நாங்கள் செஞ்ச ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் செஞ்சால் அதை டேஸ்ட்டே வேறலாம்ண்ணா. அதுக்கு அடிச்சிக்கவே முடியாது. விறகடுப்பில் செய்யணும், நீட்டாக சொல்கிறது இயற்கையானதான் போடணும். ஓகே 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 ஓகேண்ணா. மக்களே அடுத்தது ஃபைனலாக கொதிச்சுட்டு இருக்குது. கொதிக்க பாருங்கள் மக்கள், அப்படியே நல்லா வெந்திருக்கு. அண்ணா இப்போ நல்லா கிளறி விட்றாரு. அதுதான் மக்களே பாருங்க மக்களே, அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிடலாம் போல் இருக்கு மக்களே. அட்டா மக்கள்ஸ். பண்ணிங்களா பன்றிக்கறி ஃபேவரட்டாக இருந்தால் நாக்கில் அப்படியே எச்ச ஊரும் மக்கள்ஸ். அண்ணன் பாருங்க. இதில் சிறப்பு என்னென்னா அந்த கரண்டி தான் மக்கள்ஸ். அண்ணன் பனை மரத்து வட்டை எடுத்து வச்சுருக்காங்க. நான் வேணால் எடுத்து காமிக்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்கள்ஸ். பரவாயில்ல மக்கள்ஸ். இதில் வந்துட்டு கிராமத்தோட பண்பாடுகள் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அருமை மக்கள்ஸ், பயங்கரம். மக்களே பண்ண பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாம் எடுத்துட்டாச்சு. இப்போ குழம்புக்கு வந்து இட்லிக்கு வந்து குழம்பு எடுக்க போகிறாங்க.
இட்லிக்கு மட்டும் குழம்பு எடுக்க போகிறாங்க மக்கள். எப்படி எடுக்கிறாங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா குழம்பு வந்துட்டு இப்போ ஒரு குண்டாக்கு மட்டும் வச்சுக்கோங்கண்ணா. ஆமாம், இட்லி ஒரு 100 இட்லிக்கு தேவைப்படுது. 100 இட்லி. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. மறுபடியும் கிரேவி மாதிரி இஞ்சி பூண்டுலாம் போட்டு கறி மறுபடியும் இன்னும் இஞ்சி பூண்டு போடுங்க. ஓகே ஓகே. இஞ்சி பூண்டு போட்டு ஃபைனலாக போட்டு மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குண்டா வரைக்கும் எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துட்டு மறுபடியும் இஞ்சி பூண்டுலாம் போட்டு கொஞ்சம் டேஸ்ட் வர வைப்பாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வரும். டேஸ்ட் கொடுக்கும். அது குழம்புக்கு டேஸ்ட்டு போயிடும். இது வந்து வறுவலுக்கு போட்டாலும் டேஸ்ட். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ குழம்புலாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அண்ணன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டில் பேஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு போடுறாங்களாம்மா. இப்போ போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு குழம்புக்கெல்லாம் டேஸ்ட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாங்க. அரைச்சது தான் நம்மளே அரைச்சி. ஓகே ஓகேண்ணா. இப்போ அரைச்சதை போட்டாங்க மக்கள். இப்போ வந்துட்டு இதில் இருக்கிற டேஸ்ட்லாம் வந்துட்டு இப்போ அந்த இதுக்கு கிரேவிக்கு அண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போடுறாங்க. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போடுறாங்க. இப்போது மறுபடியும் இதெல்லாம் போடணும் ஏங்கண்ணா? ஓகே ஓகேங்கண்ணா. மக்கள்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி எல்லாமே போட்டாங்க. நல்லா கொழுந்து தெரியுது மக்கள்ஸ். பார்த்தீங்கன்னா வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்குது மக்கள்ஸ். அடுத்தது அண்ணா பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கிளறி விட்றாங்க. மக்களே வேற மாதிரி செஞ்சுட்டாங்க அண்ணன். அப்படியே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது மக்கள்ஸ். அந்த மாதிரி சொல்லவே இல்லை. இப்போ கிரேவிக்கு வந்து தனியாக ரத்தம் ஊற்றுறீங்க ஏங்கண்ணா? ஊற்றுனா கொஞ்சம் கலர் கலர். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. டேஸ்ட் நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. ஓகே ஓகேண்ணா. மக்கள்ஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா ரத்தம் போட்டிருக்காங்க, ஊற்றிருக்காங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்துட்டு அண்ணன் போடுறாங்க மக்கள்ஸ். அந்த பிளட்டு ஊற்றிருக்காங்க மக்கள்ஸ். பண்ணால் ஊற்றிட்டு ஆமாம் மக்களே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் மக்கள்ஸ். மக்களே நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு மக்கள்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ எல்லோ கலர் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே டார்க் கலரில் ஆகிடுச்சு மக்கள்ஸ். புகை போகுது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க மக்கள்ஸ் பாருங்கள். அட்டா 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 அருமை மக்கள்ஸ். நடக்கல பவுட்ரு போட்டு கிரேவி பண்ணுங்க. ட்ரை பாருங்கள் மக்கள்ஸ். லைட்டாக இருக்குங்காட்டி வந்து பவுட்ரு போடுறாங்க. அந்த இது போடுறாங்க நடக்கல பவுட்ரு. நம்மளே போடுறாங்க. ஓகே ஓகேண்ணா. இது போட்டாங்கன்னா எதுக்கு இது போடுறாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு இந்த தண்ணி இழுத்துக்கும். தொட்டு சாப்பிட கறி எடுத்து சாப்பிட கிரேவி. ஓகே ஓகேண்ணா. பாருங்கள் மக்கள்ஸ் அப்படியே கொஞ்சம் லைட்டாக 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். ஏன்னா 10 நிமிஷம் நல்லா வேக விட்டால் கறி நல்லா ஓகே. அந்த மசாலா வாசம்லாம் போய் கறி கிரேவி எடுத்து சாப்பிட சூப்பராக. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஆமாம் மக்களே அப்படியே பாருங்களேன் என்னமா இருக்குன்னு. அப்படியே சுட சுட சுடன்னு எடுத்து கையில் சாப்பிடலாமல் இருக்கு மக்கள்ஸ். வருமா போங்க. வேற மாதிரி தான் போங்க மக்களே. அடுத்தது அண்ணன் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை உருவது அப்படியே ஸ்டைலாக என்ன உருவாப்பில் ஏங்கண்ணா. அப்படியே ஒரு கொத்து போட்டுருவீங்க. 2 கொத்து 8 கிலோ கறிக்கு 2 கொத்து போட்டுருவீங்க. ஓகே 2 கொத்து போட்டுருவீங்க. 2 கொத்து கருவேப்பிலை நல்லா தண்ணியில் அலசி. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஏங்கண்ணா இப்போ கொத்தமல்லி தலை அப்படியே போட்டுருவீங்க ஏங்கண்ணா? கொத்தமல்லி தலை வந்து இந்த அடிவேர்லாம் வெட்டிட்டு. ஓகே ஓகேங்கண்ணா. அதான் அடிவேர் வெட்டிட்டு அப்படியே மொத்தமாக போட்டுருவீங்க. அடிவேர் வெட்டிட்டு அவ்வளோதான் மக்கள். அடிவேர் அண்ணா வெட்டிட்டாப்புல.
அப்படியே எல்லாமே ஓகே ஓகே இந்த மாதிரி மக்கள்ஸ் அப்படியே அழகா அப்படியே நீட்டாக வெட்டிட்டாப்புல. என்ன பாருங்க மக்கள்ஸ், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எப்படி இதே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. சூப்பர் மக்கள்ஸ், அருமை. ஃபைனலாக எல்லாம் இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுருங்க, கிளறி விடணும். கிளறி விடும். ஓகே ஓகே ஓகே. நல்லா நீட்டாக கிளறி விட்டால் கொஞ்சம் தலை வந்து முதலில் அடுப்பில் இருக்கும்போது போட்டால் கொஞ்சம் கசப்பு தன்மை அடிக்கும். இது வந்து நல்லா இறக்கி சூடாக இருந்துச்சுன்னா ஆவி வச்சு நல்லா சூப்பராக மணக்கும் டேஸ்ட்டாக. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஆஹா மக்கள்ஸ், இப்போ தான் மக்கள்ஸ் ஆவி பறக்க பறக்க பார்த்தீங்கன்னு வைங்க என்னம்மா இருக்குது. சூப்பர் மக்கள்ஸ், இப்போ தான் மக்கள்ஸ் கொத்தமல்லி தலையெல்லாம் பாருங்கள், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாமே போட்டு வேண்டாம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, சாப்பிடலாம். ஓகேண்ணா. மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வாழை இலையெல்லாம் வச்சுட்டு 1/4 கிலோ கஸ்டமர் வந்துட்டு 1/4 கிலோ கேட்டிருக்காங்க போல். இப்போ ஆனால் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் எப்பவுமே வாழை தான் ஏங்கண்ணா யூஸ் பண்ணுறேன். ஓகேண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா, பரவாயில்ல மக்கள்ஸ். நல்லா பலரும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பிளேட்டில் கொடுப்பாங்க. பட் அண்ணா பார்த்தீங்கன்னா வாழை இலை வச்சு தர்றாங்க. கிராமத்து ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் வந்து ஸ்டைல் பண்ணுறாரு. எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அண்ணா பார்த்தீங்கன்னா எடையே போட்டு கொடுத்துட்றாங்க 1/4 கிலோவுக்கு. 300 கிராமே கிடைக்கும். ஓகே ஓகேண்ணா. இல்லை கறியாக அண்ணா அப்படியே அந்த இதில் காமிச்சிருங்கண்ணா. மக்களே பாருங்கள், ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அப்படியே எடுத்து காமிச்சிருங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்போ நம்மளுக்கு தான் போடுறாப்புல. போடுங்கண்ணா போடுங்கண்ணா. சூப்பர் மக்கள்ஸ், அப்படியே வந்துடுங்கண்ணா. ஓகே, அடுத்தது டேஸ்ட் பார்த்துடலாம். சமையல் மக்களே இந்த வாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாருங்க, எல்லாமே சதையாக தான் வச்சுருக்காங்க. அண்ணா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சதைய ஸ்டோவில். அல்டிமேட்டுங்க, செம்மங்க. மக்களே என்ன சொல்கிறது, வேற மாதிரி. ஆக்சுவலாக அங்கே பேச தோணுது, சாப்பிட தான் தோணுது மக்களே. அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரல். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஈரல் இருந்தாங்க, நீங்களே சாப்பிடுங்கன்ட்டு. என்னடா அவனை என்னை சாப்பிடக்கா நீ பார்க்க வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக சொல்கிற மக்களே, அவ்வளோ ஒரு அருமையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, பயங்கர டேஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் வார். நான் சொன்ன மக்களே, பன்றியோட வார். நல்லா பார்த்துருங்க, இதுதான் வார். வாரில் தான் அதில் அல்டிமேட்டு. அப்படியே கேட்கும் போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னும் கை பக்கமாக அவ்வளோ அருமையாக இருக்குது. இதுவும் வார் தான் பாருங்கள். அதான் அதுவும் மக்கள் என்ன பாருங்க, கொத்தமல்லி தழை, இட்லி பாருங்க அப்படியே பூ மாதிரி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன் பாருங்க, இட்லி பாருங்க தொட்டும் தொடாமல் வருது பாருங்க. அங்கே பாருங்க, அவ்வளோதான் மக்கள்ஸ். ஏன்னா எல்லாம் வச்சு ஒன்றா வச்சு சாப்பிட்லாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பன்றியோட சதை, வார் தான் மக்கள்ஸ் இருக்கிறது ரொம்ப அல்டிமேட்டு.
மக்கள்ஸ் சாப்பிட்லாம். வந்துட்டு அண்ணா கடையில் வந்து சாப்பிட்டாங்க. இப்போ அண்ணா இப்போ அண்ணா கடையில் வந்து சாப்பிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது? இந்த ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடுறீங்க, நம்பிக்கை சொல்லிடுங்க. டெய்லி வந்துட்டு இருக்கீங்களா? தேங்காய் விட்டாலும் ஒரு 7 பேர் 10 பேர் வருவோம் மாம்பழம். அப்படிங்களா? நான் 10 பேர் வருவோம். 50 ரூபாய்க்கு வாங்க, 20 ரூபாய்க்கு வாங்க, சாப்பிட்டு தான் போவோம். சாப்பிட்டு தான் போவீங்க. என்ன வேணாலும் சாப்பிட்டு தான் போயிடுவீங்க. கடை வச்சா பிடிச்சி சாப்பிட்டு தான் போயிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஓகே. நீங்கள் இப்போ ரெகுலர் கஸ்டமர் அண்ணா. ஓகே ஓகேண்ணா. அண்ணா நல்லா இருந்துச்சு அண்ணா சாப்பிட கறி நல்லா இருந்துச்சு அண்ணா சாப்பிட்டு. ஓகே ஓகேண்ணா. மக்கள் டேஸ்ட்டா உங்களுக்கு பிடிச்சதாண்ணா? ஓகே. நம்ம வடபழனி கடைக்கு தான் அதிகம் போவோம். ஓ அண்ணன் கடையில் வடபழனி கிடைக்கும். கடை இருக்குது, இங்கே ஒரு கடை இருக்குது. ஓ அண்ணனே வந்து இப்போ 3 கடை வச்சுருக்காங்க. சொல்லிடுறீங்கண்ணா அதை அப்படியே. வடபழனியில் ஒரு கடை, அரசலூரில் இங்கே ஒரு கடை, அனவன்பள்ளியில் ஒரு கடை இருக்குது. வடபழனி இங்கே கடை இருக்குது. ஒரே டேஸ்ட்டில் தான், எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்குது. அண்ணா பார்த்தீங்கன்னா 3 கடை வச்சிருக்காப்புல. அண்ணன் பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா வடபழனியில் தான் போய் அதிகமாக சாப்பிடுவாப்புலையா அம்மா. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இது கேட்டாச்சு. அவங்க நல்லா ரெண்டாக சாப்பிட்டுருக்காங்க போல. ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. ஆனால் செம்ம அல்டிமேட்டு, சொல்லிட்டு வார்த்தையே இல்லை. சத்தியமாக ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தான் சாப்பிட்டதே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா செஞ்சு விட்டதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ணா. அப்படிங்க கடையோட கான்டாக்ட் சொல்லிடுங்க, நம்பர் சொல்லிடுங்கண்ணா. நாகமலை கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பாலிங் பண்ணிக்கிற கடைன்னு இருக்கும். ஓகே ஓகேங்கண்ணா. நம்பர் வந்து 6381593557. ஓகேங்கண்ணா. நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்துருவீங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே. காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கிடைக்கும். பச்சைக்கறி, வறுவல், இட்லி, குடல் எல்லாமே கிடைக்கும். மக்களே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த அரசு சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் சாப்பிட்டுருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய்.